ஒரு வாரமா விஜய் மீது எனக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வருது. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுட்டார். வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய பழைய நண்பர் சபரீஷ் சொல்லிட்டாராம், ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன் ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆதவ அர்ஜுனா ஓட்டே வாங்க டெபாசிட் போகணுமியா. விஜய் கூடிய அந்த பரப்புரை போகிறதுக்கு பல பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில இடத்துல அதை கேன்சல் பண்ணுறாங்க, அவங்க பாதுகாப்புக்காக கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்க தான் போறாரு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா பெரிய அது பணம் கொடுக்க வர ஓட்டு, அது பணம் கொடுக்க வேணாம், பணம் கொடுக்க வர வாக்கு. இப்போ விஜய் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கண்டிப்பா பணம் கொடுக்க வேண்டான்ட்டு அதுதான். இப்ப திமுக அதிமுகவை விட விஜய் தான் இப்ப உயர்ந்து நிக்கிறார். பூக்கடை விஜய் அவர்கிட்ட மக்கள் போய் கேட்கறான், என்னங்க இலவசம் ஒன்று கொடுக்கல, குக்கர் கொடுக்கல, ஹாட் பாக்ஸ் கொடுக்கல, பணம் கொடுக்கல, எங்க தலைவர் கொடுக்க வேண்டான்ட்டு எல்லாரும் கொடுத்து கொட்டுறாங்களே, கொட்டிட்டு போறாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் தலைவர் சொல்லிட்டார் மாவட்ட செயலாளர். அப்போ அந்த தில்லு இருக்கா இல்லையா, திமுக தில்லு இல்ல, அதிமுக தில்லு இல்லையா, பல ஆயிரம் கோடி தில்லி வச்சிருக்கான்.